ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எப்படி வந்து நேம் ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணி நீங்களே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதுக்கான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாமே வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆவணம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து சூஸ் ஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆவணத்தோட அந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதோட ஃபோட்டோ வந்து கிளியராக வச்சுருக்கணும். அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 MB தான் வந்து இருக்கணும். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகாது. அதனால் 1 MBக்கு அதை வந்து கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ரீசன் கேட்டிருப்பாங்க. அந்த ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணணும், தமிழ்லையும் என்ட்ருப்பாங்க. தமிழ்லையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எதற்காக இந்த நேம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக இதில் வந்து குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்தாலே தெரியும் எந்த ஆவணம் நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நேமு, பெயர், பாலினம், வயது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேஷன் கார்டில் யார் யாரெல்லாம் நேம்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இதில் யாரை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். அதை டிக் பண்ணிட்டு கீழே வந்து பதிவு செய் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ்லேயும் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்லேயே வந்து ஷூ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இதில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலைய அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணை பார்த்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சா இல்லை எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நீங்கள் அதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணதில் எதுவும் எரர் வந்து இருக்குதா இல்லை வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகி உங்களுக்கு அது வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல போட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எப்படி வந்து நேம் ரிமூவ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.